இன்றைக்கி நம்ம தொக்கு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கூடவே நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த இதில் தண்ணியில் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த தொக்கு பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா பாண்டிச்சேரி சைட்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. பிரியாணியை தனியாக பண்ணிவிட்டு தொக்கு சிக்கன் தனியாக பண்ணிவிட்டு ஒன்றா சர்வ் பண்ணி சாப்பிட்றப்போ டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது சிக்கன் எல்லாமே ஓரளவு வெந்திருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சமே வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 3/4 பதம் வெந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம பிரியாணி தாளிக்க போகிறோம். அதுக்கு வீட்டிலையே ரெடி பண்ணி வச்ச பிரியாணி மசாலா அதை 1லேருந்து 2 டீஸ்பூன் நமக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா கூடவே ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி வாசத்துக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இது கூடவே காரத்துக்கு 2லேருந்து 3 பச்சை மிளகா, 1 கப் அளவு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது வெங்காயம் எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இது கூடவே 1/4 கப் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூடவே 1 கப் அளவு தக்காளி அதையும் நான் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2லேருந்து 3 சின்ன தக்காளி கரெக்டாக இருக்கும். அதையும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே 4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு இதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மசாலா நீங்கள் சேர்க்கும்போது நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு சேருங்க. இப்போது அது கூடவே திருப்பி 1/4 கப் அளவு தயிர் சேர்த்து அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இதில் உப்பு நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு 100லேருந்து 200 கிராம் அளவு சிக்கன் பீசஸை நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம 1 கிலோ தானே செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு 100லேருந்து 200 கிராம் சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இது எல்லாமே எண்ணெய்லாம் பிரிஞ்சு ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது கூடவே தேவையான அளவு நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் சேர்க்க போகிறோம். 1 கை அளவு கொத்தமல்லி, 1 கை அளவு புதினா சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்போது 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணி, அதுக்கு ஏற்ற அளவு இப்போ நம்ம 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் எந்த தண்ணி சேர்க்குறேன் அப்படின்னா நம்ம சிக்கன் வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அதிலிருந்து தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். அந்த மாதிரி சேர்க்குறப்போ கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட்டும் இருக்கும். இப்போது தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்கள் பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணிட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நான் எல்லா ரைஸையுமே சேர்த்துட்டேன். லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 to 25 மினிட்ஸ் வேக வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இது வேகட்டும். நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சிக்கன் நம்ம இதில் சேர்க்க மாட்டோம். சிக்கன் தொக்கு நம்ம தனியாக செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இன்னொரு பேனை எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம கொஞ்சமாக சோம்பு, ஒரு துண்டு பிரியாணி இலை, கல்பாசி, ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும். பெரிய தக்காளி இருந்தாலும் நீங்கள் 1 சேர்த்தா போதும். சேர்த்துட்டு அது கூடவே நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் ஒரு வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது கூடவே நம்ம மல்லித்தூள், மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, சோம்புத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாமே தேவையான அளவு நான் 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன்.
இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துடணும் இல்லையா, அந்த சிக்கனையும் நம்ம இதில் வந்துட்டு பரட்டி விட்டுட்டு கூடவே வந்துட்டு ஒரு 5லேருந்து 6 கேஷ்யூவை மிக்சியில் நைஸாக அரைச்சி அதையும் வந்து நான் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போது பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு ஓரளவு எல்லாமே வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அதில் தண்ணியெலாம் லைட்டாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இது தம்மில் இருந்தது அப்படின்னா இந்த பிரியாணி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தம் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு தடவை எல்லாத்தையுமே ஒரு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இது இருக்காது, குழையிற மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ லைட்டாக அந்த எல்லா மசாலாவுமே எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி லைட்டாக ஒரு தடவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு நெய் வேணும்னா சேர்த்துட்டு நீங்கள் இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து தம் வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம 5 to 10 மினிட்ஸ் வந்து தம் போட்டு எடுத்துட்டோம். எந்தளவு சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் அந்த 4 to 5 பீசஸ் அந்த 200 கிராம் அளவு சேர்த்தோம் இல்லையா, அதுவுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து மூட போகிறோம். ஏன்னா அந்த ஹீட்லேயே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்தளவு நல்லா சாதம் எல்லாமே மடங்கி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்துட்டு சிக்கன் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போது அந்த கிரேவி எல்லாமே வந்துட்டு நல்லா கொதித்து கரெக்டாக இருக்குது. சிக்கனுக்கும் அந்த கிரேவிக்கும் வந்து கரெக்டாக இருக்குது. ஷாப்லலாம் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாகவே இருக்கும். இதை நீங்கள் லைட்டாக வந்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே ஒரு கை அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு புதினாவும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எந்தளவு ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிக்கனும் பாருங்கள் எந்தளவு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளறும் போதே நமக்கு தெரியுது. இந்த கிரேவி பக்குவம் வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு வந்து சிக்கன் தொக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரியாணி கூட இந்த தொக்கையும் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோம். இது வந்து பாண்டிச்சேரி சைடு வந்து ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு. அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாகவே இருக்குது. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.